بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வெல்கம் பேக் டு ஹதீத் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாம். லைலத்துல் கத்ர் இரவை பற்றிய முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன, அதன் பொருள் என்ன? கண்ணியமிக்க இரவு அப்படிங்கிறது தான் அதோட பொருள். கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த மாதமாகும். ஏன் அப்படின்னா, அந்த இரவுல தான் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். 97வது அத்தியாயம் 1வது வசனம். இந்த மாதம் 1000 மாதங்களை விட சிறந்தது. 97வது அத்தியாயம் 3வது வசனம். இந்த 1000 மாதங்கள் சிறந்தது அப்படின்னு அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான் இல்லையா? இந்த இரவில் நாம் செய்யும் அமல்கள் 1000 மாதங்கள் செய்யும் அமல்களை விட சிறந்ததாக இருக்கும். 1000 மாதங்கள்னா 83 ஆண்டுகள் 4 மாதம் தான் 1000 மாதங்கள். ஸோ இந்த ஒரு இரவில் நாம் செய்யும் அமல்களுக்கு அல்லாஹு தஆலா இத்தனை மடங்கு சிறப்புகளை நமக்கு கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம இத்தனை ஆண்டுகள் வாழ்வோமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். அப்படியே வாழ்ந்தாலும் இத்தனை அமல்களை சரியாக செய்வோமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா மிக பெரியவன், மன்னிக்க கூடியவன். நாம் ஒரு நன்மை இந்த ரமலானில் நாம் ஒரு நன்மை செய்தால் அதற்கு 10 மடங்கு கூலிகளை தருகிறான், 700 மடங்கு கூலிகளை தருகிறான். அதே நாம் ஒரு தப்பு பண்ணினால் அல்லாஹு தஆலா அந்த ஒரு தப்புக்கான தண்டனையை மட்டும்தான் தரான். சுபஹானல்லாஹ். இந்த 83 வருடங்கள் செய்தால் கிடைக்கும் நன்மையை ஒரு இரவில் செய்யும் அமல்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு வாரி வழங்குகிறான். சுபஹானல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குவதால் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன கூலி கொடுக்குறான்? லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹுவை ஈமான் கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் யார் நின்று வணங்குகின்றாரோ அவரின் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. இந்த ரமலான் மாதத்தில் இந்த இறுதி 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய அந்த இறுதி 10 நாட்களில் அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களில் காட்டாத அளவுக்கு அதிக ஈடுபாட்டை இந்த இறுதி 10 நாட்களில், ரமலானின் இறுதி 10 நாட்களில் காட்டுவார்கள். நூல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், லைலத்துல் கத்ர் இரவை ஒற்றைப்படை எண்களில் தேடிக்கொள்ளுங்கள். 21, 23, 25, 27 அல்லது 29 இந்த ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். நூல் அபுதாவுத், புகாரி, அஹ்மது. சரி, இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன துவாவை ஓதணும் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரே துவா இது மட்டும்தான். வேறு எந்த துவாக்களையும் வேறு எந்த விதமான அமல்களையும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தரல. சஹீஹாக ஆதாரபூர்வமாக இருப்பது இந்த ஒரு துவா மட்டுமே. அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃப்வன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. இதோட பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், பெருந்தன்மையுடையவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய துவா. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த இறுதி 10 நாட்களில், புனிதமிக்க மகத்துவமிக்க கண்ணியமிக்க இரவை கொண்ட இந்த 10 நாட்களில் நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக திக்ருக்கள் செய்து அதிகமாக இந்த துவாவை ஓதி பாவ மன்னிப்பை தேடி பாவம் அற்றவராக சுவனம் செல்லும் பாக்கியசாலிகளாக ஆவோம் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவின் ஆரம்பம் மற்றும் முடிவு எப்பொழுது? லைலத்துல் கத்ர் இரவின் ஆரம்பம் மஹ்ரிப் நேரத்தில் இருந்து ஃபஜர் நேரத்தின் பாங்கு சொல்லும் வரை இருக்கும். அல் குர்ஆன் 97வது அத்தியாயம் 5வது வசனம். அல்லாஹு தஆலா இந்த கண்ணியமிக்க இரவை கொண்ட மாதத்தை சிறப்பிப்பதற்காக குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கியுள்ளான். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். 97வது அத்தியாயம் 1. லைலத்துல் கத்ர் இரவு என்னவென்பதை உமக்கு அறிவித்தது எது?
97வது அத்தியாயம் 2வது வசனம். கண்ணியமிக்க இந்த லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 97வது அத்தியாயம் 3வது வசனம். வானவர்கள் பரக்கத்தை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் இறங்குகின்ற இரவு. 97வது அத்தியாயம் 4வது வசனம். தீமைகளை விட்டும் பாவங்களை விட்டும் பாதுகாப்பு நிறைந்த சாந்தி மிக்க இரவு. 97வது அத்தியாயம் 5வது வசனம். அல்லாஹு தலா மற்றுமொரு அத்தியாயத்திலும் இந்த இரவை சிறப்பித்து கூறியுள்ளான். பாக்கியமுள்ள பரக்கத் நிறைந்த இரவு. 44வது அத்தியாயம் 3வது வசனம். முக்கியமான ஒவ்வொரு விஷயமும் தீர்மானிக்கப்படுகின்ற இரவு. 44வது அத்தியாயம் 4வது வசனம். லைலத்துல் கத்ர் இரவில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன? தொழுவது. அந்த இரவு முழுவதும் நம்ம தொழுகையில் ஈடுபடணும். குர்ஆன் இறங்கிய அந்த இரவில் அதிகமாக நம்ம குர்ஆன் ஓதுவதில் முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். 3. துவாக்களை ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த துவாவை கடைசி 10 ஓதக்கூடிய அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதி நம்ம பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கணும். இந்த ரமலான் மாதத்தை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தி நம்ம பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்க கோரி நம்ம துவா செய்யணும். அதிகமாக திக்ருக்களை சொல்லணும். அல்லாஹுவை போற்றி புகழணும். இந்த கண்ணியமிக்க இரவை இன்ஷா அல்லாஹ் அனைத்து அடியார்களும் அடைந்து நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுவின் அருளை பெறவும் நம்ம பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படவும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இரவின் முழு நன்மையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலியாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.